பாஸ்கர், இந்த 1000 ரூபாயை எத்தனை பேர் வந்து வாங்க இருக்கின்றனர்? சுமார் 2 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பினுடைய செயல்பாடாகத்தான் யாருக்கெல்லாம் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படுகிறதோ அதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அதிக அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயனடும் வரையில் தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் 9ஆம் தேதி முதல் இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு என்பது 2,19,57,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும். அவர்களுக்கும் இதே 1000 ரூபாய் என்பது வழங்கப்படவுண்டான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு என்பது தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படாது. அரசு ஊழியர்கள், அதே நேரத்தில் பொதுத்துறை ஊழியர்கள், மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு என்பது பொருந்தாது என்பது தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்கர், ஒரு நாளைக்கு எத்தனை பேர்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது? 9ஆம் தேதியிலிருந்து இந்த பொங்கல் பரிசு என்பது நியாய விலைக்கடை மூலமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு எந்த நாள் யாருக்கு என்பது குறித்தான அறிவிப்பு என்பது ஒவ்வொரு தெருக்களாக ரேஷன் கடைகள் முன்பாக கரும்பலகையில போர்டுல வந்து எழுதி போட்டிருக்கும். ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் விநியோகத்தை மேற்கொள்வார்கள். வரக்கூடிய நாட்கள்ல நாளை அல்லது நாளை மறுநாள் டோக்கன் விநியோகம் என்பது தொடங்கும். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பை ஒரு ரேஷன் கடையில வந்து தொடங்கி வைப்பார். அதன் அடிப்படையில் அன்றைய தினமே அமைச்சர்களும் பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தொடங்கி வைப்பார்கள். அதை அடிப்படையாக கொண்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது உடனடியாக அனைவருக்குமே வழங்கக்கூடிய அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் என்று இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தாரோ அன்றைய தினமே ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம். யார் யாருக்கு எந்தெந்த நாள் வந்து வழங்கப்படும், குடும்ப அட்டை எண், நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த நிசாம் புயல்ல 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை பெற்றார்களோ டோக்கன் மூலமாக அதே நடைமுறையை வந்து குடும்ப அட்டைதாரர்களும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசை பெறுவதற்குள்ள நடவடிக்கையாக ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு, பணியாளர்கள் மூலமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு இது வந்து வழங்கப்படும். கடந்த பொங்கல் பண்டிகைக்கும் இதே போல வழங்கப்பட்டது. தற்போதும் இந்த 1000 ரூபாய் என்பது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மட்டும் அறிவிக்கப்பட்டது. அதற்கான 238 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 1000 ரூபாய் எப்போது வரும் என்று எதிர்பார்ப்பிருந்தவர்களுக்கு ஏற்கனவே நம்ம தந்தி தொலைக்காட்சி மூலமாகத்தான் 1000 ரூபாய் இந்த ஆண்டும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில இன்று தமிழக முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்கர், அந்த டோக்கன் வழங்கும் நேரமானது ஏதாவது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு மணி நேரம் தான் வழங்க முடியும் என்று ஏதாவது அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா? கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரின் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம் மற்றும் தெரு இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த டோக்கன் விநியோகம் என்பது நாளை முதல் மேற்கொள்ளப்படும். அதாவது விடுமுறையின்றி அனைத்து நாட்களிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும். அந்த வகையில் 9ஆம் தேதி தொடங்கி பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாளை முதல் டோக்கன் விநியோகமும் 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது நியாய விலைக்கடை மூலமாக வழங்குவதற்குண்டான நடைமுறையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. டோக்கன் பெற்றுக்கொண்டவர்கள் எந்தெந்த நாட்களில் வந்து எந்தெந்த டோக்கன் வந்து பெற்றவர்கள் எந்தெந்த நாட்களில் வந்து அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஏதேனும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா? அதற்கான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. காரணம் என்னவென்றால் இது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை மூலமாக டோக்கன் விநியோகம் மற்றும் தமிழக முதலமைச்சரால் இந்த திட்டம் என்னைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது அன்றைய தினம் முதல் நியாய விலைக் கடைகள் மூலமாக இந்த பொங்கல் பரிசு என்பது வழங்கப்படும் என்பது வரக்கூடிய நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலையோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கிறார். டோக்கன் விநியோகம் என்று எந்த நாளிலிருந்து நியாய விலைக் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது ஓரிரு நாட்களில் வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.